वालाजापेट डिस्ट्रिक्ट गवर्नमेंट हेड अस्पताल एडमिनिस्ट्रेशन की तरफ से ट्रैफिक लाइट फॉलो करें, पैदल चलने वालों की लाइन पार करें, स्टॉप साइन दिखे तो रुकें, हेलमेट पहने, हेलमेट जान बचाता है, बच्चे सुरक्षित रूप से सड़क पार करें, कारों में सीट बेल्ट पहने। गवर्नमेंट डिस्ट्रिक्ट हेड अस्पताल की ओर से मेडिकल ऑफिसर उषा नंदनी की लीडरशिप में रोड सेफ्टी के अलग अलग मुद्दों पर एक अवेयरनेस रैली निकाली गई। वे मेन एमपीटी रोड से गुजरे और लोगों को रोड सेफ्टी के बारे में अवेयर किया। इसके साथ ही आरएमओ चित्रा, डॉक्टर गोपाल कृष्णन, TAEI गिरिधरन, डॉक्टर सतीश, डॉक्टर नर्स सुपरिटेंडेंट, नर्सों, अस्पताल स्टाफ ने हिस्सा लिया। संवाददाता सेंथिल कुमार की रिपोर्ट। சாலை விதிகளை மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலை மாவட்ட ஆட்சியர் மேடம் சொன்னபடி மற்றும் எங்கள் இணை இயக்குனர் அறிவுறுத்தலின்படி இன்று ரேலி நடத்தினோம். இது எதற்காக என்றால், சில காலமாகவே சாலை விபத்துகள் அதிக வண்ணம் ஏற்படுகிறது. இதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் இந்த ரேலி மூலமாக IEC எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த ரேலி நடத்தினோம். என்னன்னா, இருசக்கர வாகனத்தில் செல்பவர் சாலை விபத்து அதிக வண்ணம் உள்ளது. இது ஏன்னா, ஹெல்மெட் ஓட்டுநரும் பின்னாடி உட்கார்பவரும் ஹெல்மெட் போட வேண்டும். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. சாலை விதிகளை மதிக்க வேண்டும். மற்றும் 4 சக்கரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி போறவங்களும் சீட் பெல்ட் முன்னாடி பின்னாடி அவங்களும் அணிய வேண்டும். மது அருந்திவிட்டு கண்டிப்பாக வாகனம் ஓட்டக்கூடாது. இதை பப்ளிக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த ரேலி நடத்தினோம். நன்றி. வணக்கம். பாலாஜா அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனையில் இருந்து டாக்டர் கிரிதரன், எலும்பு முறிவு பிரிவு. இது இந்த சாலை விபத்துக்கு அதிகமாக இருக்கிறதுனால, ஸ்டேட் லெவலில் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு அவேர்னஸ்க்காக இந்த ரேலியை இப்போ நடத்தணும். மெயினாக பப்ளிக்கு இந்த அவேர்னஸ் தெரியணும். அதுக்காக தான் இந்த ரேலி நடத்தணும். ப்ளஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலு இது BLS ட்ரைனிங்னும், முதல் உதவி ஆக்சிடென்ட் ஆகி வர்றவங்களுக்கு என்னென்ன முதல் உதவி பண்ணணுன்றது கிளாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் டாக்டர்ஸ்க்கு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாஸும் எடுத்திருக்கோம். ப்ளஸ் சில பேர் அடுக்குமுறை கூட அந்த ட்ரைனிங் காமிச்சிருக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்.